Beloved brother, sister, and friends, greetings to all of in the name of Jesus Christ. How are you all? Hope you are all well with the blessing of our Lord Savior, the sweet name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நீட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் அழுது என் வாழ்க்கையை தொடங்கினேன். பிறர் அழ என் வாழ்க்கையை முடித்துவிட்டு நான் கல்லறைக்கு போகின்றேன். பிரியமானவர்களே, இருக்கின்ற இடைப்பட்ட காலத்தில் முடிந்தளவு சிரித்து கொண்டே வாழலாமே. நாம் சிரிப்பது மட்டுமல்லாமல் மற்றவங்களையும் சிரிக்க வைக்கலாமே, ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரலாமே, முடிந்தளவு சிரிக்கலாம் இல்லைங்களா? சரி, அந்த காலத்திலேயே சகரியா எலிசபெத்துக்கு ஒரு நல்ல தேவ செய்தியை தேவதூதன் கொடுத்தான். என்ன கொடுத்தான் என்றால், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். முக்கியமாக நாம் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலகத்திற்கு ஏசப்பா போகிறதுக்கு முக்கியமான காரணம் எலிசபெத் அவர்களுக்கு, அந்த அன்னை மரியாளுக்கு நாம் முதலாவதாக நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முடிந்த அளவு மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். அந்த இயேசு நமக்காக இந்த உலகத்திற்கு வர இடம் கொடுத்த அன்னை மரியாளுக்கு நாம் முதலாவதாக நன்றி செலுத்துவோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா 1 அதிகாரம் 27 நான் வாசிக்கிறேன். Let me read the word of God written in the Gospel of Luke, chapter 1, verses 28. Gabriel appeared to her and said, "Greetings, favored woman, the Lord is with you." அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த காலத்திலேயே கர்த்தர் மரியாளுக்கு, பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாமும் இன்று நம்முடைய தாய்மார்களை, பெண் குலத்தை மதித்து வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம், நாமும் வாழ்ப்போம். மரியாளுக்கு ஒரு சின்ன பாடல், ஓகேவா? மரியாளின் மடிசேயாகி இறை மைந்தன் இயேசுனியாகி, மரியாளின் மடிசேயாகி இறை மைந்தன் இயேசுனியாகி, பாவம் எல்லாமே பறந்தோடவே நாளும் என்னாலும் சுகமானதே, காலம் எல்லாமே இனிதாகவே நாளும் என்னாலும் சுகமானதே. மனுவேலன் மகவானார், மனம் வீசும் மலரானார், மனுவேலன் மகவானார், மனம் வீசும் மலரானார். வருகின்ற 2 வாரங்கள் கழித்து நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, முடிந்தளவு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்தோம். அவர்களோடு நாமும் சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை கொண்டாட உங்களை நான் வாழ்த்துகிறேன். லேட்டஸ்ட் பிரே. கிருபையிலிருந்து எங்கள் நல்லாண்டது இந்த அருமையான கால வேலைக்காக முத்ததிக்கிறேன், ஸ்தோத்திக்கிறேன் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கண்மணி போல காப்பாற்றி அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. தொடர்ந்து ஆண்டவரே, உமது கிறிஸ்து பிறப்பினாலே நாங்கள் சந்தோஷமும் சமாதானமும் கொண்டாட நீ தாமே எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இருக்கின்றவர்கள் இல்லாதவர்கள் கொடுத்து உமது பிறப்பினாலே உற்சாகமாக கொண்டத்தக்கதாக, அதன் மூலமாக அவர்கள் உமது நாம மையப்படிமுடியாக அந்த நன்னாளை பொன்னாளாக கருதி ஆண்டவரே அவர்களுக்கு சந்தோஷத்தையும் தமானத்தை தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலம் இந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next week. Till then, it is Sarul from Bangalore. Bye-bye. God bless you. Wish you all happy Christmas and happy New Year. Bye-bye.